திருப்பாவை பாசுரம் 14. உங்கள் புலக்கடைத் தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயிலில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடங்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இதோட பொருள், எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீர பேசிய பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே, உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன. ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன. காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருசங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் பெண்ணே, சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே அப்படின்னு எழுப்புற விதமாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. நாளைக்கு பாசுரம் 15ஓட விளக்கத்தோடு சந்திக்கிறேன். நன்றி. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.